தேர்ஸ்டே மார்னிங் வந்து என்னை விசாரிக்கிறதுக்காக வராங்க. விசாரிக்கிறது எப்படி விசாரிக்கிறாங்கன்னா, எல்லார் வீட்லயுமே போயிட்டு அக்கீஸ்ட ட்ரீட் பண்ற மாதிரி நம்மளோட போட்டோவை காமிச்சு இவங்க இங்க இருக்காங்களா, இவங்க இங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சாச்சு. 50,000 இருந்ததுன்னா நான் வந்து எலக்ட்ரானிக் வீல் சேர் வாங்கியிருப்பேன். இந்த வாரத்தை கேட்டேன் சார். நான் 50,000 ரூபாய் ஆன் ஸ்பாட்ல என்கிட்ட இருக்குன்னா நான் ஒரு எலக்ட்ரானிக் வீல் சேர் வாங்கியிருப்பேனே. நான் இதுக்கு கஷ்டப்பட்டு வாக்கர் வச்சு நடந்து போனேன் எல்லா இடத்துலயுமே. ஆனா இந்த மாதிரி ஹராஸ்மெண்டா க்ளோஸ் பண்ணக்கூடாது. தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களோட டார்கெட்டுக்கு என்ன பலியாக்காதீங்க. 8 o'clock நான் அப்படி மூவ் ஆகுறேன். 8:30க்கெல்லாம் 15 பேர் வந்திருக்காங்க சார். எதுக்கு சார் 15 பேர்? 15 மெம்பர்ஸ் வந்துட்டு நான் தங்கியிருக்கிற ஹவுஸ் ஓனர் கிட்ட இந்த பொம்பளை ஃப்ராடு பொம்பளை எதுக்கு வீடு விட்டீங்க, 25 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், ஏமாத்திட்டு போயிடுச்சு, நாங்க வரோன்னு தெரிஞ்சு 8 மணிக்கு கிளம்பிட்டா, உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா என்னோட கூகுள் கான்டாக்ட்ஸ் எடுத்து பேசுறதுக்கு? எந்த ரெக்கவரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்கு கூகுள் கான்டாக்ட்ஸ் எல்லாம் வந்து கஸ்டமரோட கூகுள் கான்டாக்ட்ஸ் எடுத்து பேசலாம் அப்படின்றதுக்கு? என் ரிலேஷன்ஸ் கிட்ட போய் நீ வந்து காசு கேட்டீங்கன்னா காசு கொடுப்பாங்களா, இல்ல என் பக்கத்துல வந்து காசு கேட்டீங்கன்னா காசு கொடுப்பாங்களா? நான் தானே கொடுத்தாகணும். நீ எதுக்கு அவங்கள எல்லாருமே தொடர்பு கொண்டு மிரட்டுற, ரிட்டர்ன் பண்ற? ஏன் கடன் வாங்கினேன், கடன் வாங்காம சைக்கிள் ஓட்டிட்டு போக வேண்டியதுதானே? இவ்வளவு பெரிய உடம்பு சைக்கிள் ஓட்டிட்டு போக முடியுமா சார்? ஏதோ கமெண்ட் போடுறேன்னு போடக்கூடாது இல்ல. இன்னைக்கு கடன் வாங்குறோம், நாளைக்கு செத்து போயிடுவோம்னா கடன் வாங்குறோம், நல்லா வாழ்ந்து அதை கட்டிடலான்னு தானே வாங்குறோம். அப்புறம் ஏன் சார் இந்த கேள்விலாம்? எல்லாருமே சேர்ந்து அவங்களை கேளுங்க, பேங்க்காரவங்களை கேளுங்க. சார் ஒன்னும் இல்ல சார், நான் வீட்டுக்கு வரேன் சார். ராத்திரி ஒரு 9:30 மணிக்கு பார்க்ல இருக்கிறவங்க எல்லாருமே சூழ்ந்துட்டாங்க. நீங்க யார் எவருன்னு தெரியல எங்களுக்கு. 25 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு வந்திருக்கீங்க. யார்கிட்ட ஏமாத்துனீங்க, என்ன ஏமாத்துனீங்க? அம்மா நீங்க அவங்கள வச்சு கூடாது, நீங்க வீட காலி பண்ண வைங்க அப்படின்னு ஒரே காசிப்ஸ் அப்படின்னு சொல்ற. கரண்ட் இல்ல சார், வீட்டுக்குள்ள கரண்ட் இல்ல. அவங்களோட வீடுன்றதுனால அவங்க என்ன வேணாலும் பண்ணலான்றது மாதிரி ஆயிடுச்சு. என்ன நீங்க பாக்கலன்னா பரவாயில்ல, பேங்க்ல இருந்து வந்திருக்கீங்க, என்ன பாத்திருக்கீங்க, என்கிட்ட பேசிருக்கீங்க, என் சூழ்நிலை தெரியும். இப்ப போன்ல பேசியிருந்தா கூட ஒரு ஃபேக்கான ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கால்லாம் நல்லாதான் இருக்கு, அவங்களுக்கு உடம்பு எல்லாம் சரியில்லாம இல்ல, அப்பெல்லாம் பார்த்து ஓகே அப்படின்னு நினைச்சுக்கலாம். நீ நேரடியா என்னோட இயலாமையை பாக்குற வந்து அப்படியெல்லாம் வந்து யார் சார் ஹராஸ்மெண்ட் கொடுக்க சொன்னா? இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் போன்ல. அந்த மேனேஜர் வந்து இன்னைக்கு காசு கட்டிடுவீங்களான்னு கேக்குறாரு. என்னோட இவ்வளவு பெரிய அவமானத்துக்கும் அசிங்கத்துக்கும் இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து நீங்க யாரும் செவிசாய்க்க மாட்டீங்க. எப்ப லோன் காசு கட்டுவீங்க? ஆக மொத்தத்துல இந்த மாசம் உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் டார்கெட் கொடுத்திருப்பாங்க. அந்த டார்கெட் முடிக்கணும். அதுக்கு நான் பலிக்கடா? நேத்து உங்களோட பிரஸ் மீட் வந்து பாத்திருந்தோம். ரொம்ப எமோஷனலாவும் ஆக்ரோஷமாவும் நிறைய பேசியிருந்தீங்க. என்ன நடந்துச்சு மேடம்? ஆக்சுவலி வந்து நான் ஈவெண்ட் ஆர்கனைசர் ஒரு 14 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ப்ரீவியஸ் 1 இயர் பேக் வந்து என்னோட கால் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு விஆர் மால்ல ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது. ஸோ ஒரு 1 இயராகவே வந்து நான் வந்து பெட் ரிட்டர்னு ரெக்கவரி ஆகாத ஸ்டேஜ்ல இருந்தேன். ஸோ நம்ம வந்து ஐடிஎஃப்சி பேங்க்ல வந்து ஒரு கார் லோன் எடுத்திருந்தேன். நான் வந்து ஒரு 7 lakhs கார் லோன் எடுத்திருந்தேன். 4,50,000 வரைக்கும் கட்டிட்டேன். மீதி பேலன்ஸ் தான் நான் கட்டணும். ஸோ பாஸ்ட் ஒரு 7 months என்னால எந்த இடத்துக்குமே போக முடியல. ஆக்சுவலி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஒரு இடத்துல ஒரு கிளைண்ட்டை போய் பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்குமே. ஏன்னா இட் இஸ் காம்படிட்டிவ் மேனேஜ்மெண்ட்ன்றதுனால. ஸோ என்னால இண்டிபெண்டா போக முடியல. அதே மாதிரி நம்மளோட ஸ்டாஃபை நம்பியுமே எந்த விஷயத்தையுமே கொடுக்க முடியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ். ஸோ அப்படி இருக்கையில வந்து டோட்டலாவே என்னை பாத்துக்கிறதுக்கு அப்படின்னு என்னோட வெல்விஷர்ஸ் அண்ட் என்னோட கேர்டேக்கர்ஸ் தான் வந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஈவென்ட் வந்து நான் பெட்ல இருந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போகணும்னா கூட வாக்கர் வச்சுதான் போற மாதிரி ஒரு ஒரு ஃபீட்பேக் அது எனக்கு. ஸோ அதனால ஒரு 6 to 7 months நான் கட்டல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஒரு 4 months வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸே வந்து மேம் நீங்க பார்த்து பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 3 months-ஆவே வந்து எனக்கு டார்ச்சர் அதிகமாயிடுச்சு. இத்தனைக்கும் நான் வந்து எல்லாருக்குமே அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனுப்பியிருந்தேன். இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல, அதனால நான் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் விமனை, நான் சம்பாதிச்சு நான் சாப்பிடணும். ஸோ எனக்கு யாரும் வந்து செய்யறவங்க எல்லாம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, என்னைக்கா இருந்தாலும் நான் தானே கட்டி அதை முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூசஸ் கேட்டுட்டு இருந்தேன் நான். ஒரு 3 months-ஆ வந்து ரொம்ப டார்ச்சர் அதிகமாயிடுச்சு. ஒரு நாளைக்கு ஒரு 40 கால் 50 கால் வரும்போது நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, கட்ட வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதை நம்ம கட்டாம விட்டுருக்கோம். ஸோ அவங்களோட ஒர்க் அவங்க பாக்குறாங்க, இது தப்பு கிடையாது இல்லைங்களா? ஏன்னா ஒரு எம்ப்ளாயி அவங்க கொடுக்க வேண்டிய விஷயத்த அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டிங்ஸ் தரணும்.
ஸோ அதனால அவங்க வந்து நம்மளுக்கு ரெகுலரா கால்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் கால் எடுக்கும் போதெல்லாம் சொல்வேன், இதை ஃபீட்பேக்கா போடுங்க கொஞ்சம், எனக்கு உடம்பு முடியல, அவங்க வந்து பெட் ரிட்டனா இருக்காங்க. ஸோ ஷி இஸ் நாட் அனேபிள் டு பே த மணி. ஸோ அதனால கொஞ்சம் நம்ம எக்ஸ்கியூஸ் கொடுப்போம் அப்படின்ற ஃபீட்பேக் பண்ணும். ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ்கிட்டயுமே நான் சொல்லுவேன். நான் அந்த விஷயத்த சொன்னா ஒரு 3 மந்த்ஸா வந்து எந்த விஷயத்துக்குமே ரெஸ்பான்ஸ் கிடையாது. அவங்க பாட்டுட்டு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு 100 கால் அடிப்பாங்க. பாஸ்ட் ஒரு ஒரு 25 டேஸா பிரதர், நம்மளோட கூகுள் கான்டாக்ட்ஸ்ல இருந்து, நம்ம மெயில் ஐடியில இருந்து நம்ம வந்து கான்டாக்ட் சேவ் பண்றோம் இல்லைங்களா, ஆல்மோஸ்ட் என்னோட கான்டாக்ட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3500 கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கு. ஒரு 700-800 பேருக்காவது நம்மளோட கூகுள் கான்டாக்ட்ஸ்ல இருந்து எடுத்து அனிதா மேடம் 25 lakhs தரணும். நம்ம கொடுக்க வேண்டியது எவ்வளோ? 2 லட்ச ரூபா சில்லறதான், சரிங்களா, இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து. அனிதா மேடம் 25 லட்ச ரூபா தரணும். உங்க நம்பரை கொடுத்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி வாங்கிக்க சொன்னாங்க, காசு வாங்கி கொடுங்க, இல்லைன்னா அவங்கள கால் எடுங்க. இப்படி ஒரு விதமான டார்ச்சர். நான் வந்து 2-3 பேர்கிட்ட சொல்லிட்டேன், இல்ல சார், ஒரு பெரிய பெரிய கிளைண்ட்ஸ்க்கு எல்லாம் கூட கால் பண்ணி, இப்ப நம்ம ஈவென்ட் பண்ணியிருக்கோம், இப்ப அவங்கள நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமே கூட கால் பண்ணி, இந்த மாதிரி மேடம் வந்து 25 லட்ச ரூபா தரணும், லோன் வாங்கிட்டு போன் எடுக்க மாட்டாங்க, ஸோ அதனால வந்து உங்க நம்பர் கொடுத்துருக்காங்க, உங்ககிட்ட வாங்கிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, என்னோட ரிலேஷன்ஸ்க்கு எல்லாருக்குமே கால் பண்ணி இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சோன்னா, கிளைண்ட்ஸ் எல்லாமே இப்ப ரிலேஷன்ஸ்க்கு எல்லாம் பேசினா நம்ம வந்து சொல்லிடுறோம். அவங்களுக்குமே சில பேருக்கு தெரியும், உடம்பு முடியல அதனால அவ கட்டல போல இருக்கு, அதனால நமக்கு கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிளைண்ட்ஸ் எப்படி யோசிப்பாங்க? அவங்க கால் பண்ணிட்டு, என்ன மேடம் என்ன ஆச்சு, ஏன் எங்க நம்பர் கொடுத்தீங்க, என்ன ரீசனுக்காக என்ன நம்பர் கொடுத்தீங்க, நீங்க நல்லவங்கன்னு சொல்லிட்டு தானே உங்ககிட்ட நான் பிசினஸ் பண்ணேன், இப்படி இவ்வளவு காசு வாங்கிக்கிட்டு எங்க நம்பர் எதுக்கு நீங்க கொடுத்தீங்க? டோட்டலாவே ஒரு 25 days 1 month எனக்கு பிசினஸ் ஸ்பாயில். ஸோ லாஸ்டா வந்து அந்த பையன் என்ன சொல்லிட்டான், இல்ல மேடம் நீங்க வந்து ஒரு செக்லீஃப் கொடுங்க, கண்டிப்பா நீங்க செக்லீஃப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அவங்க அமைதியாயிடுவாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நானுப்பா என்னோட இது வந்து பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து ஓடி தருவாங்களா இல்லையான்னு தெரியல, ஓடி கொடுத்தாங்கன்னா நான் வந்து உங்களுக்கு தரேன், இல்ல மேடம் நீங்க கொடுத்துருங்க, ஓடி எப்படியாவது ட்ரை பண்ணி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அதையுமே நான் கொடுத்துட்டேன். செட்டில்மெண்ட் லெட்டர் எடுத்து கொடுங்க எனக்கு அப்படின்னு நான் சொன்னேன். நான் ஏன்னா ஒரு 2-3 ஈவெண்ட் இருக்கு, நீங்க வந்து செட்டில்மெண்ட் லெட்டர் எடுத்து எனக்கு கொடுங்க அப்படின்னா 2,70,000 எடுத்தாங்க ப்ரோ. எடுத்துட்டு 31st வரைக்கும் வேலிடிட்டி இருக்கு. எந்த 31st மேடம்? செப்டம்பர் 31st? செப்டம்பர் இல்ல ஆகஸ்ட் 31st வரைக்கும் வேலிடிட்டி இருக்கு. ஓகே. சோ தேர்ஸ்டே வந்து என்ன மீட் பண்றாங்க. எப்படின்னா, நான் காலையில எனக்கு கால் பண்றாரு எக்ஸிகியூட்டிவ். கால் பண்ணிட்டு, மேடம் இன்னைக்கு ஒரு பேமெண்ட் பண்ணிருங்க, ஓகே, நான் செக் போட்டு நாங்க வந்து பவுன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் சொன்னேன், ஓடி பாஸ் ஆகலைங்க, நான் சொல்லும் போது தானே உங்களை போட சொன்னேன், நீங்க முன்னாடியே எதுக்கு போட்டீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். நான் இல்ல மேடம் நாங்க பவுன்ஸ் ஆயிடுச்சு செக், எங்ககிட்ட கால் ரெக்கார்டிங் இருக்கு அப்படின்னு. சரிங்க ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்க ப்ரெஷர் பண்ணி கேட்டதுனாலதான் நான் செக் கொடுத்தேன், சரி நீங்க நான் ஓடி பாஸ் ஆகும்போது நீங்க போட்டுக்கீங்கன்னு நான் சொல்லியாச்சு, ஆனாலும் அதே மீறி நீங்க வந்து செஞ்சிருக்கீங்க, அது பிரச்சனை இல்ல, ஒரு 2-3 ஈவெண்ட் இருக்கு, டே பை டேவா நான் கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சிடறேன், எனக்கு செட்டில்மெண்ட் லெட்டர் எடுத்து கொடுங்க அப்படின்னு 2,70,000 எடுத்து கொடுத்தாங்க பிரதர். தேர்ஸ்டே அன்னைக்கு காலையில டியூஸ்டே ஈவினிங் வந்து எனக்கு அனுப்புறாங்க செட்டில்மெண்ட் லெட்டர். தேர்ஸ்டே மார்னிங் வந்து என்னை விசாரிக்கிறதுக்காக வராங்க. புரியுதுங்களா? விசாரிக்கிறது எப்படி விசாரிக்கிறாங்கன்னா, நம்ம ஏரியா வந்து அம்பத்தூர் ஐயப்பாக்கம் கிட்ட. சோ நான் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் விமனா வந்து ஒரு வீட்டுல ரெண்ட் எடுத்து தங்கியிருக்கேன். 2 years to 3 years அந்த ஏரியாக்குள்ள இருக்கேன். நம்ம வரதும் தெரியாது, போறதும் தெரியாது. எல்லார் வீட்லயுமே போயிட்டு நம்மள வந்து ஒரு அக்கீஸ்ட ட்ரீட் பண்ற மாதிரி நம்மளோட போட்டோவை காமிச்சு, இவங்க இங்க இருக்காங்களா, இவங்க இங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சாச்சு. லாஸ்ட்ல வந்து எங்க சார், ஏன்னா அவர் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு 2 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் என் வீடு இருக்கு. அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு, சார்னா நீங்க வேலை பார்க்குற நிறுவனத்தோட இதுவா எப்படி மேடம்? இல்ல எங்களோட டீம் பார்ட்னர்ஸ். அந்த இடத்துல வந்து அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்டிருக்காங்க, அனிதா இருக்காங்களாம், இல்ல அவங்க இங்க இருந்து ஷிஃப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. ஓகே. எதிர்த்தவரே சாரோட வீடு. பாலசுப்ரமணியம் இங்கதான் இருக்காரா அப்படின்னு. கீழே வந்து சார் அவங்க வாடகை விட்டுருக்காங்க, மேலதான் சார் வீடு. சோ கீழே இருக்கிற வாடகைக்காரங்க, ஆமா சொல்லுங்க, இந்த மாதிரி பாலசுப்ரமணிய கிட்ட 25 லட்சம் ரூபாய் வந்து அனிதா மேடம் வாங்கிக்க சொல்லியிருக்காங்க, அவங்க காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்க
அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ஒய்ஃபுக்கு வந்து கீழே இருக்கிற டெனன்ட் வந்து மேல போன் பண்ணிருக்காங்க. மேடம் இந்த மாதிரி சாரை தேடிட்டு வந்திருக்காங்க. அனிதா மேடம் 25 lakhs வந்து வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்களாம். நம்ம சார் கட்டணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னு சொன்னோன்னா அவங்க போன் பண்ணி சார் கிட்ட பேசியிருக்காங்க. ஓகே. இந்த மாதிரி வந்து நீங்க ஏதாவது வந்து ஷூரிட்டி ஏதாவது போட்டீங்களா அப்படின்னு. இல்லையேம்மா எனக்கு அனிதாலாம் 25 lakhs வாங்கின மாதிரி எல்லாம் எனக்கு தெரியாது. அப்பெல்லாம் வாங்க மாட்டாங்களே அவங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இல்ல இந்த மாதிரி வந்து ஆள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்ல சார் அவர் இல்ல அவர் நம்பருக்கு வேணா நீங்க கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே இருக்க டெனன்ட் வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. சாரோட நம்பர் கொடுத்துருக்காங்க. சாரோட நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கும் கால் பண்ணல. மறுபடியும் வெளியில வந்துட்டு ஒவ்வொரு வீடா கதவு தட்டி சொல்லியிருக்காங்க ப்ரோ. ஓகே. இந்த பர்சன் இருக்காங்களா இந்த பர்சன் இருக்காங்களா அப்படின்னு. ஏன்னா காலையில 8:30 மணிக்கு அந்த பையன் என்கிட்ட பேசுறான். 9:15 இவங்க வந்திருக்காங்க. இவங்க எந்த வந்துட்டு பையன் மேடம்? பேங்க் சைடுல இருந்து பேசக்கூடிய நபரா? ஆமா ஓகே. அவர் என்கிட்ட பேசுறாரு. மேம் இன்னைக்கு ஏதாவது பேமெண்ட் பண்ண முடியுமா? பண்ணிடுவேன் ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஈவெண்ட்டுக்குள்ள இருந்தா சவுண்ட்ஸ்ல எல்லாம் எனக்கு எதுவுமே கேட்காது. நான் ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருப்பேன். ஒண்ணு டிஜே கிட்ட உட்காந்துட்டு இருப்பேன். இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நான் பிளேஸ்மெண்ட் தான் ஆயிருப்பேன். அதனால நீங்க கால் பண்ணா டக்குன்னு எழுந்திருச்சு என்னால வெளியில வர முடியாது. அதனால நீங்க கால் பண்ணாதீங்க. நானே ஈவினிங் ஏதாவது பண்ணிடுறேன் நானு அப்படின்னு நான் சொல்றேன் நான். ஓகே. அந்த விஷயத்த முடிச்ச உடனே எல்லார்கிட்டயும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஸ்ட்ரீட் கிட்ட வந்துட்டாங்க. நான் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டாங்க. இடத்துக்கிட்ட வந்த உடனே சார் எனக்கு கால் பண்றாரு. எங்க சார் வந்து எனக்கு கால் பண்றாரு பாலா சார். அனிதா ஏதாவது 25 lakhs ஏதாவது லோன் கீன் எடுத்துக்கு இல்லையே சார் நம்மளது ஒரே ஒரு லோன் தான் சார் ஓடுது. இத்தனைக்கு கார் லோன் மட்டும் தான் சார் ஓடுது. அது ஒரு 7 months நம்ம கட்டாம இருக்கோம். ஒரு 2,70,000 செட்டில்மெண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பே பண்ணணும் சார் அப்படின்னு நான் சொல்றேன். நான் இருக்கிற விஷயத்த நான் சொல்றேன். இல்லம்மா இந்த மாதிரி வந்து ரோட்ல ஃபுல்லா உன்னை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் வைஃப் சொன்னா அப்படின்னு. அப்படிங்களா சார் தெரியலீங்க சார் இப்ப கூட நான் மணிகண்டன் கிட்ட பேசினேன் நானு அப்படின்னு சொல்லிடு. கதவு திறந்துதான் இருக்கு. அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் எட்டி பாக்குறாரு. நான் உங்களுக்கு இந்த விஷயத்த வந்து என்ன நடந்ததோ அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் நான். அவங்க எட்டி பார்க்கும்போது நான் சொல்றேன் நானு ப்ரோ உள்ள வாங்க அப்படின்னு கேக்குறேன். ஏன்னா எங்க சார் போன் பண்ணி எனக்கு சொல்லிட்டாரு இந்த மாதிரி வந்து ஒருத்தர் தேடிட்டு வராங்கன்னு. ஒரு பர்சன் வந்து நம்மள கேக்குறாங்க அப்படின்னு. ஏன்னா எனக்குன்னு யாரும் கிடையாது. என்னை தேடி வரவங்களும் யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது யார் நம்மள தேடி வருவா? இப்ப விசாரிச்சவங்க தான் வரணும். சோ அதனால நான் சொல்றேன் உள்ள வாங்க ப்ரோ. வந்த உடனே உட்கார சொல்றேன் நானு. மேடம் என்னோட சுச்சுவேஷன் இதுதான். இது வரைக்கும் என்ன நீங்க பாக்கல இப்ப பாருங்க. 1 வருஷமா நான் இப்படிதான் இருக்கேன். சோ நான் என் காலை கூட அசைக்க முடியாது. நான் அந்த மாதிரி இருக்கேன். அதனாலதான் என்னால கட்ட முடியல. கொஞ்சம் இந்த விஷயத்த வந்து உங்க ஃபீட்பேக் ஹையரார்க்கிக்கு மெயில் போட்டு தெரிவிங்க. எனக்கு டைம் கொடுங்க. கடன் வாங்குறது தப்பு கிடையாது. கடன் கட்டாம இருக்கிறதும் தப்பு கிடையாது. சூழ்நிலை தான் காரணம். சோ என்னோட இயலாமை தான் இப்போ. கட்டக்கூடாதுன்ற ஒரு விஷயம் கிடையாது. என்னோட இயலாமை இப்போ. என்னால வேலை செய்ய முடியல கரெக்டா. சோ நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எனக்கு சாப்பிடுறதுக்கான ஒரு விஷயமும் என்னோட மெடிசன்ஸ்க்கான விஷயமுமாவே இருக்கு. சோ கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் நான் கேக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இல்ல மேடம் இப்ப ஏதாவது ஒரு 50,000 கட்டுங்க அப்படின்னு. 50,000 இருந்ததுன்னா நான் வந்து எலக்ட்ரானிக் வீல் சேர் வாங்கியிருப்பேன். இந்த வாரத்தை கேட்டேன் சார் நானு. 50,000 ரூபாய் ஆன் ஸ்பாட்ல என்கிட்ட இருக்குன்னா நான் ஒரு எலக்ட்ரானிக் வீல் சேர் வாங்கியிருப்பேனே. நான் எதுக்கு கஷ்டப்பட்டு வாக்கர் வச்சு நடந்து போனேன் எல்லா இடத்துலயுமே. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் வெளியில இடத்துலயும் கேட்டிருக்கேன். கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா நான் பண்ணிடுறேன். கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்கியூஸ் கேட்கிறேன் நானு. இல்ல மேடம் 31st கட்டிடணும் நீங்க. நான் அப்பவுமே சொல்றேன்மா ஆர்பிஎல் வந்து கிரெடிட் கார்டு டிவிஷன் நான் வச்சு டிஎஸ்ஐ நடத்திருக்கேன். எனக்குமே தெரியும் பக்கெட் எப்படி க்ளோஸ் பண்றதுன்ட்டு. ஆனா இந்த மாதிரி ஹராஸ்மெண்டா க்ளோஸ் பண்ணக்கூடாது. தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களோட டார்கெட்டுக்கு என்ன பலியாக்காதீங்க. என்னோட சென்ஸை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சார் நான். சொன்ன உடனே வந்து இல்ல மேடம் நீங்க நாளைக்குள்ள கட்டிடுங்க அப்படின்னு. கண்டிப்பா என்னால முடியாது. இன்னைக்கு நைட் ஒரு ஈவெண்ட் இருக்கு. இன்கேஸ் ஈவெண்ட்ல உடனே கேஷ் கொடுத்தாங்கன்னா நான் கட்டிடுவேன். இல்ல அப்படின்னா எனக்கு 31st நைட் வரைக்கும் டைம் தாங்க. அப்படி இல்ல அப்படின்னா லீகலா நானே பேங்க் எடுத்துட்டு வந்து சரண்டர் பண்ணிடுறேன். ஏன்னா நான் இருக்கிற வெயிட்டுக்கு வந்து ஆட்டோல ஏற முடியாது சார். ரொம்ப கஷ்டம். ரொம்ப டஃப்பா தான் நான் ஏற முடியுமே. சோ இது வந்து எனக்கு வந்து ஒரு காம்பாக்டா இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான். அதனாலதான் நான் அமைதியா இருந்தேனே நான் இத்தனை நாள். சரி ஓகே நம்ம எப்படியாவது கட்டிடுவோம். நம்மளுக்கு வேற எந்த வெஹிக்கிளுமே நம்மளுக்கும் செட் ஆகிற வெஹிக்கிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சார் மந்த்லி வந்து நான் 22,000 மெடிக்கல் எக்ஸ்பென்சஸே பண்ணணும் சார். அது இல்லாம வீட்டு ரெண்ட், கரண்ட் பில்லு, நான் வரதுக்கு போறதுக்கு திடீர்னு வந்து எப்படின்னா சார் லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சு. காலு ஃபிராக்சர் என்னவோ பாதத்துலதான். பட் லிகமெண்ட் டேர் ஆனதுனால ஏடிஎல் ஃபுல்லாவே டேமேஜ்டு. 70% தான் சர்ஜரி பண்ணா கூட மூவ் பண்ண முடியும். 30% மூவ் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதனால சர்ஜரி பண்ணல நான்.
ஏன்னா சர்ஜரி பண்ணி அது சுத்தமா மூவபிள் இல்லாம போயிட்டு பெட் ரிட்டர்ன் ஆயிட்டோம்னா நம்மளுக்கு பாக்குறதுக்கு ஆள் கிடையாது. நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா இப்ப எங்க சாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் தான் வந்து என்ன கேர்டேக்கரா எடுத்து பாத்துக்கிறாங்க. நாளைக்கு யாருக்குமே நம்ம பாரமா இருக்க கூடாதுல்ல. அந்த ஒரு ரீசன் தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போயாச்சு சார் நானு. போயிட்டு மறுநாள் காலையில நம்ம வந்து நம்மளோட 8 o'clock நான் கிளம்பிட்டேன். 8 o'clock நான் அப்படி மூவ் ஆகுறேன். 8:30 15 பேர் வந்திருக்காங்க சார். எதுக்கு சார் 15 பேரு? நான் சொல்லிட்டேன் 31 நைட் வரைக்கும் கொடுங்க, இல்லைன்னா லீகலா நீங்க என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்களோ நான் அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். 15 பேர் வரணுன்ற அவசியம் என்ன இருக்கு? 15 மெம்பர்ஸ் வந்துட்டு நான் தங்கியிருக்கிற ஹவுஸ் ஓனர் கிட்ட இந்த பொம்பளை ஃப்ராடு பொம்பளை எதுக்கு வீடு விட்டீங்க, 25 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், ஏமாத்திட்டு போயிடுச்சு, நாங்க வரோம்னு தெரிஞ்சு 8 மணிக்கு கிளம்பிட்டா, இல்லப்பா அவங்க ரெகுலரா வந்து காலையிலேயே கிளம்பிடுவாங்க சில நேரத்துல வேலை இருந்துச்சுன்னா, அப்படி இல்ல அப்படின்னு இல்ல, இந்த பொம்பளை வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு போயிருக்கு, நாங்க இந்த வீட்டுக்கு நோட்டீஸ் ஒட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நோட்டீஸ் ஒட்ட போறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த லேடி பயந்துருச்சு. அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, உடனே எனக்கு அவங்க நம்பர்ல இருந்து கால் பண்றாங்க. என்னம்மா இது நோட்டீஸ் ஒட்டுறேன்றாங்க, நீங்க யார்கிட்டயும் 25 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டீங்களாமே, நீங்க யாரு எவருன்னே தெரியாம வந்து நான் பாலா சாரை நம்பி நான் வந்து வீடு வச்சது தப்பா போயிடுச்சு, எப்படி இப்படி நீங்க ஏமாத்தி பழைக்கிறீங்க, அப்ப அதுக்காக தான் நீங்க தனியா இருக்கீங்களா, இந்த மாதிரி ஒரு கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா, நம்ம கார் லோன் தான் கட்டணும், 2,70,000 ரூபாய் தான் செட்டில்மெண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க, சோ நாம அவ்வளவு எல்லாம் காசு யாருக்கிட்டே வாங்கலாம், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னா. இல்லம்மா நீங்க வந்து வீடு காலி பண்ணிருங்க, பார்க்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சத்தம் போடுறாங்க, எப்படி மூஞ்சி முகர தெரியாத பொம்பளைக்கு வந்து வீடு விட்டுருக்கீங்க, 25 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி ஏமாத்தி வச்சிருக்குது. அம்மா இல்லம்மா அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுமா அப்படின்னா, நான் இன்ஜினியரிங் காலேஜ்க்குள்ள இருக்கேன் சார், ஒரு 100 போன் வந்திருக்கும் சார் எனக்கு, இருந்து மாத்தி 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 அடிக்கிறாங்க, நீங்க இப்ப வந்தாகணும், நீங்க இப்ப வந்தாகணும், வண்டி எடுத்துட்டு வந்தாகணும் சார், நீங்க போங்க பேங்க்ல எடுத்துட்டு வந்து நான் சப்மிட் பண்ண சொல்றேன், நீங்க என்ன வந்து அசிங்கப்படுத்தாதீங்க அந்த இடத்துல, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இப்படி அசிங்கப்படுத்த சொல்லி உங்களுக்கு எந்த ஆர்பிஐல சொல்லி கொடுத்துருக்காங்க, எதுலாவது ரூல்ஸ் இருக்கா, நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, நான் டியூ கட்டலன்னு சொல்லல, டியூ கட்ட முடியாதுன்னு சொல்லல, என்னோட சுச்சுவேஷன் சரியில்லை, கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் கேட்கேன். சோ ஓகே உங்களோட லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ஒத்துக்கலையா, நான் உங்களுக்கு சரண்டர் பண்றேன், ப்ராடக்ட் லோன் வாங்கியிருக்கோம், கட்டலன்னா என்ன சார் பண்ணணும், நம்ம ப்ராடக்ட் தானே திருப்பி கொடுக்கணும், அதான் உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்றேனே, 31st மேல அந்த ப்ராடக்ட் என்கிட்ட இருந்து நீ இந்த மாதிரி ஏதாவது ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா அது கரெக்ட், நான் தான் உனக்கு அதுக்கு முன்னாடியே தான் சொல்றேனே, மண்டே வரைக்கும் டைம் கொடு, மண்டேக்குள்ள பண்ணலைன்னா மண்டே வரைக்கும் நீ எடுத்துட்டு போ, இல்ல நான் சொல்ல எங்கன்னு நான் கொடுத்துறேன். அவங்க என்ன சொன்னாங்க ஆக்சுவலா பதில் என்ன சொன்னாங்க, இப்ப கட்டுங்க வண்டியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள என் ஃப்ரெண்டை நான் வர சொல்லிட்டேன் சார், வண்டி எடுத்துட்டு வந்துருப்பா நம்ம வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னோடனே, சார் அவர் அராஜகமா கீழே இழுத்து நிக்க வச்சு வண்டியோட கீ புடுங்குறாங்க, அது எவ்வளவு பெரிய தப்பு. சரி நான் இந்த மாதிரி வந்திருக்காங்க, கொடுத்து அனுப்புப்பா, வண்டியை கொடுத்து அனுப்பு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சார் ஒண்ணும் இல்லை சார், நான் வீட்டுக்கு வரேன் சார், ராத்திரி ஒரு 9:30 மணிக்கு, பார்க்ல இருக்கிறவங்க எல்லாருமே சூழ்ந்துட்டாங்க, நீங்க யார் எவருன்னு தெரியல எங்களுக்கு, 25 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு வந்திருக்கீங்க, யார்கிட்ட ஏமாத்துனீங்க, என்ன ஏமாத்துனீங்க, அம்மா நீங்க அவங்கள வச்சு கூடாது, நீங்க வீட காலி பண்ண வைங்க அப்படின்னு ஒரே காசிப்ஸ். அம்மா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, நான் வெறும் வண்டி லோன் தான் கட்டணும், வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ற. கரண்ட் இல்ல சார், வீட்டுக்குள்ள கரண்ட் இல்ல, அன்னைக்கு நைட்டு முழுக்க நான் கொசு கடியில படுத்தேன். உங்க வீட்டுல மட்டும் கரண்ட் இல்லையா? என் வீட்டுல மட்டும் கரண்ட் இல்ல. சோ அவங்களோட வீடுன்றதுனால அவங்க என்ன வேணாலும் பண்ணலான்றது மாதிரி ஆயிடுச்சு. அது அவங்கள சொல்லியுமே குத்தம் கிடையாது, பயந்துட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்து ஒரு 2 வருஷம் ஆகுது, அவங்க பையனும் அவங்க மட்டும் தான் வீட்டுல இருக்காங்க, அவங்க பயந்துட்டாங்க. சோ அந்த பய உணர்ச்சிக்கு காரணம் யார் சார்? என்ன நீங்க பாக்கலன்னா பரவாயில்ல, பேங்க்ல இருந்து வந்திருக்கீங்க, என்ன பாத்திருக்கீங்க, என்கிட்ட பேசிருக்கீங்க, என் சூழ்நிலை தெரியும். இப்ப போன்ல பேசியிருந்தா கூட ஒரு ஃபேக்கான ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு கால்லாம் நல்லாதான் இருக்கு, அவங்களுக்கு உடம்புலாம் சரியில்லாம இல்ல, அப்பெல்லாம் பார்த்து ஓகே அப்படின்னு நினைச்சுக்கலாம். நீ நேரடியா என்னோட இயலாமையை பாக்குற வந்து அப்படியெல்லாம் வந்து யார் சார் ஹராஸ்மெண்ட் கொடுக்க சொன்னா? இந்த விஷயம் முடிஞ்ச பிறகு பிரதர் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்களுக்கு போன் பண்றேன், மேடம் உங்களால இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு எங்களுக்கு, தயவு செய்து ஒரு கேர்டஸியா நான் கேட்கிறேன், இங்க வந்து அவங்க 25 லட்சம் ரூபாய் வாங்கல,
வெறும் 2 லட்ச ரூபா தான் தரணும், காருக்காக தான் வாங்கினாங்க, கார் எடுத்துட்டு போயிட்டோம், வேற எதுவுமே பிரச்சனை இல்ல, நாங்க வந்து அடையாளம் தெரியறதுக்காக அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுங்க சார். ஓகே. மறுநாள் காலையில ஒரு 11 மணிக்கு ஃபீல்டு மேனேஜர் வராரு. என்ன மேடம் இன்னைக்கு காசு கட்டிடுவீங்களா? இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் போன்ல. அந்த மேனேஜர் வந்து இன்னைக்கு காசு கட்டிடுவீங்களான்னு கேக்குறாரு என்ன. ஓகே. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், ப்ராடக்ட் எடுத்துட்டு போயிட்டீங்கல்ல, நான் ப்ராடக்ட் வாங்கிக்கிறேன், காசு கட்டி நான் வாங்கிக்கிறேன், நீங்க ஏன் கேட்கிறீங்க என்ன? என்னோட இவ்வளவு பெரிய அவமானத்துக்கும் அசிங்கத்துக்கும் இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து நீங்க யாரும் செவி சாய்க்க மாட்டீங்க. எப்ப லோன் காசு கட்டுவீங்க? ஆக மொத்தத்துல இந்த இந்த மாசம் உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் டார்கெட் கொடுத்திருப்பாங்க, அந்த டார்கெட் முடிக்கணும். அதுக்கு நான் பலிக்கடா? எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா பரவாயில்ல, சிச்சுவேஷன் சொல்லலன்னா பரவாயில்ல, அப்படின்னு நீ லீகலா மூவ் பண்ணலையே. கார் எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டேஷன்ல போய் சரண்டர் காப்பி கொடுக்குறாங்க. ஓகே. கார் எடுத்துட்டு ரெக்கவரி எடுத்ததுக்கு அப்புறமா சரண்டர் காப்பி. புத்திசாலிங்களாம். முக்கியமா இது எந்த என்னோட கேள்வி மாதிரியான என்ன மனநிலைக்கு உங்களை தள்ளி இருக்கு? இப்ப என்ன மனநிலையில இருக்கீங்க? சார், ஓப்பனா சொல்லணும்னா 4-5 நாளா என்னால வேலை செய்ய முடியல சார். அசிங்கம் சார் இது. சார் நான் சாப்பிடுறேனோ இல்லையோ நல்லா பாத்துக்கோங்க, கடன் வாங்காதவங்க யாருமே கிடையாது. கடன் வாங்கும் போது கட்டிடுவோம்னு சொல்லிதான் வாங்குவோம். நடுவுல என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. காட் வில் நோஸ். இது என்ன மாதிரி நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னா, நானு நம்மளை பத்தி இவங்க எல்லாம் எப்படி எல்லாம் தப்பு தப்பா நினைச்சிருக்காங்களோ, நம்மளை பத்தி என்னெல்லாம் பேசிக்கிறாங்களோ. இதுக்கு முன்னாடி அனிதா மேடம்னா ஒரு மரியாதை இருந்தது அந்த இடத்துல. இப்ப அந்த மரியாதை நான் எதிர்பார்க்க முடியுமா சார்? ஐயோ, ஒரு அவசரத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கிட்ட அவ்வளவு கொடுப்பாங்களா சார்? நீங்க சொல்லுங்க சார். இதுல என்னோட விஷயத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டது ஒரு 2-3 கிளைண்ட்ஸ் சார். செல்டன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தம்பி, ஆஸ் வெல் அஸ் செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட், எல்லாமே அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு 100 கால் போயிருக்கு ஒரே நாள்ல. அனிதா மேடம் உங்க நம்பர் கொடுத்தாங்க, நீங்க தான் காசு கட்டணும், எப்ப காசு கட்டுவீங்க? உங்க வீட்டு வாசல்ல தான் நான் நிக்கிறேன். அதுவும் எப்படி ஸ்கேம் பண்ணிருக்காங்க, மேடம் வந்து உங்களை ரெஃபர் பண்ணிருக்காங்க மேக்கப்காக அப்படின்னா என்ன மாதிரி மேக்கப்னு ஆன்லைன்லயே சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு அவரு. இல்ல, நாங்க உங்க வீட்டு வாசல்ல இருக்கோம், வீட்டு கதவை தரங்கன்றாங்க. அந்த தம்பி என்கிட்ட அவ்வளவு மன உளைச்சல் ஆளாச்சு. அக்கா இந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்ததே இல்லக்கா, என்னக்கா பிரச்சனை, என் நம்பர் ஏன்க்கா நீங்க கொடுத்தீங்க? இல்ல ப்ரோ, நான் அந்த மாதிரி உங்க நம்பர் எல்லாம் எதுவுமே கொடுக்கல ப்ரோ அப்படின்னும் போது, லாஸ்ட்ல கான் கால் எடு ப்ரோ, நான் பேசுறேன் அப்படின்னு. கான் கால் எடுத்தா, மேடம் நீங்க தான் கொடுத்தீங்க. நான் அப்ப சொல்றேன், நான் அந்த எக்ஸிக்யூட்டிவ், அப்பா நான் அனிதா தான் பேசுறேன், நான் உங்ககிட்ட கொடுத்தேன் நம்பரு, பேச சொல்லி நான் உங்ககிட்ட கொடுத்தேன். உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா என்னோட கூகுள் கான்டாக்ட்ஸ் எடுத்து பேசுறதுக்கு? எந்த ரெக்கவரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்கு கூகுள் கான்டாக்ட்ஸ் எல்லாம் வந்து கஸ்டமரோட கூகுள் கான்டாக்ட்ஸ் எடுத்து பேசலாம் அப்படின்றதுக்கு? என் ரிலேஷன்ஸ் கிட்ட போய் நீ வந்து காசு கட்டினா காசு கொடுப்பாங்களா, இல்ல என் பக்கத்துல வந்து காசு கட்டினா காசு கொடுப்பாங்களா? நான் தானே கொடுத்தாகணும். நீ எதுக்கு அவங்கள எல்லாருமே தொடர்பு கொண்டு மிரட்டுற, ரிட்டர்ன் பண்ற? இப்ப நேத்து எப்படி எதுக்காக மேடம் கமிஷன் ஆபீஸ் போயிருந்தீங்க? இல்ல ப்ரோ, ஆக்சுவலி நான் வந்து சாட்டர்டே கேட்டேன், வந்து இங்க வந்து பேசுங்க, நான் இருக்கிற இடத்துல வந்து பேசுங்க அண்ணா, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த மாதிரி எல்லாம் கத்துறாங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம், எப்ப அந்த பொம்பளைய காலி பண்ண சொல்லுவீங்க, அந்த லேடியை காலி பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குண்ணா, என்னால வெளியிலயே போக முடியல, தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க சொல்லுங்க. அந்த மேடம் அவ்வளவு காசு வாங்கல, வெறும் கார் லோன் தான் எடுத்திருந்தாங்க, அதையுமே நாங்க வண்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா, அதெல்லாம் வரமாட்டாங்கம்மா, நீ பார்த்து நடந்துக்கமா, நீ பார்த்து நடந்துக்கமா அப்படின்னு அவரு அமைதியாயிட்டாரு. இவங்களுக்கு போன் பண்ணி பர்டிகுலரா நான் பேசுறேன் சார், மேடம் நீங்க வந்து இங்க சொல்லுங்க, என்கிட்ட சாரி கேட்க வேணாம், இங்க இருக்கிற நிலைமைய சொன்னீங்கன்னா நான் பிளசண்டா ஒர்க் பண்ணுவீங்க, இல்ல அப்படின்னா ஒருத்தர் முகத்தை கூட என்னால பார்க்க முடியாது, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, நான் தனியா இருக்கேன், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு, மன உளைச்சலா இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு நான் எவ்வளவோ சொல்றேன். வரவே இல்லை சார். அப்ப எங்க பாலா சார் சொன்னாங்க, நீங்க இப்ப வரலன்னா கண்டிப்பா நாங்க நாளைக்கு காலையில ஐடிஎஃப்சி பேங்க் வருவோம், நான் உங்களை இருந்து கூட்டிட்டு வந்து இங்க நான் சொல்ல வைப்பேன் அப்படின்னு சொன்னார். காலையில 9:30க்கு போறோம் ப்ரோ. 9:30ல இருந்து ஒவ்வொருத்தர்கிட்டயுமே நான் கேட்கிறேன், 1 மணி வரைக்கும் நான் அங்க இருக்கேன், ஒருத்தர் கூட அவங்க உள்ள இருந்து கூட்டிட்டு வரல. போன உடனே கேட்ட உடனே செக்யூரிட்டி இருக்காருன்னாங்க, இன்னொரு செக்யூரிட்டி கிட்ட இருக்காங்கன்னாங்க. 1:30க்கு வரைக்கும் உட்கார்றேன், ஒருத்தர் வந்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்து பதில் சொல்லல. நான் சொல்றேன், இந்த மாதிரி பிரச்சனைக்காக நான் வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு, எனக்கு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க, நம்ம இதை சிம்பத்திக்காக சொல்லவே இல்லை. நான் ஒரே ஒரு விஷயம்தான், சில இடத்துல போல்டா இருக்கிற என்ன மாதிரி ஒரு பீப்புளுக்கு என்ன மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னா, இன்னும் என்ன மாதிரி இல்லாம கொஞ்சம் இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற கேர்ள்ஸ்க்கு எல்லாம் என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்.
அப்பதான் நான் வந்து மீடியாக்கு பப்ளிஷ் பண்ணேன், 100க்கு கால் பண்ணேன். இந்த மாதிரி எல்லாமே வந்து நடந்திருக்கு அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வேணும் சார். ஆர்பிஐலயோ சரி, இல்லைன்னா வந்து எந்த ஒரு விஷயத்துலயுமே சரி, நம்மளுக்கு நோட்டீஸ் கொடுத்துதான் அவங்க சரண்டர் காப்பி கொடுத்துதான் வண்டியை எடுக்கணும். ஆனா கூகுள் கான்டாக்ட்ஸ் எடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு எல்லாருக்குமே த்ரெட்டன் பண்ணி நம்மள மன உளைச்சல் உண்டாக்கி, சார் உண்மையாவே என்னால நைட்டு தூங்க முடியல சார். எல்லாருமே என்ன பாக்குற பார்வைகள் வேற மாதிரி இருக்கு அந்த இடத்துல. மொத்தம் 12 குடுத்தனம் இருக்காங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, எந்த மாதிரி ஒரு பார்வை வந்து ஒரு பொண்ணை பார்த்து பாப்பாங்கன்ட்டு. இப்போ இறுதியா நீங்க என்ன என்ன கேக்குறீங்க? இறுதியா உங்களோட கோரிக்கை என்ன மேடம்? என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? இன்னொருத்தருக்கு யாருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. நாம சொல்லி யாரும் திருந்த போறதும் கிடையாது, திருத்த போறதும் கிடையாது. பட் ஆனா இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது ஏதாவது ஒரு இடத்துல வந்து போய் கதவு தட்டாதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மீடியா கூப்பிட்டேன். மீடியால இருக்கிறவங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் மன உளைச்சல் உண்டாக்கிட்டாங்க சார். இது வரைக்கும் கர்டசிக்கு ஒரு மெசேஜ் கூட அனுப்பல சார் பேங்க்ல இருந்து. 10 மணி வரைக்கும் உட்கார்ந்தோம், வேவர் பண்ணிட்டு எங்களுக்கு செட்டில்மெண்ட் எடுத்து கொடுத்தாங்க. செட்டில்மெண்ட் காசை கட்டிட்டு எங்க சார் இம்மிடியேட்டா, ஏன்னா என்னால ஆட்டோல டிராவல் பண்ண முடியாது, வண்டி எடுத்துட்டு வந்துட்டோம். இது வரைக்கும் ஒரு கர்டசி கூட அந்த மேனேஜர் ஆகட்டும், அந்த லேடி ஆகட்டும், அந்த பையன் ஆகட்டும், யாருமே இது வரைக்கும் ஒரு சாரின்னு கூட போடல சார். இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிருக்காங்க நம்ம வீட்டு மத்தியில, நம்மளோட சொசைட்டி மத்தியில. அவங்களோட மனநிலைமை இந்த மாதிரி ஆயிருக்கு சார். எவ்வளவு பெரிய அவமானம் சார். 25 லட்ச ரூபாய் கட்டல, 25 லட்ச ரூபாய் கட்டல அப்படின்னா எவ்வளவு பெரிய என்ன மாதிரி எல்லாம் யோசிச்சிருப்பாங்க சார். இது அவேர்னஸ் ஒண்ணு, இன்னொன்னு அவங்க உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்பார்க்கறீங்களா? என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேணாம் சார். ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்கறது பெரிய விஷயம் இல்ல சார். மனுஷங்க மத்தியில மன்னிப்பு தேவை கிடையாது. அவங்க அதை ரியலைஸே பண்ணல சார், அது தப்புன்ட்டு. என் கேள்வி அதுதான். என்கிட்ட அவங்க வந்து சாரி சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. இது தப்பு. ஒரு ஒரு ஆஸ் அ கேர்ளா, ஆஸ் அ லேடியா அவங்க வீட்டுக்கிட்ட போய் இந்த விஷயத்த நம்ம சொல்லிட்டு வருவோம். பர்சனலா கூட, சரி நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அவங்க அதனால இவ்வளவு பெரிய சஃபர் ஆயிருக்காங்க, சோ நம்ம போய் அந்த விஷயத்த போய் அந்த இடத்துல கண்டே பண்ணிட்டு வந்தா அந்த பிள்ளையும் வந்து கொஞ்சம் பிளசண்டா வந்து லைஃப லீட் பண்ணுமே. அந்த ஒரு விஷயம் கூட இல்லைன்னா எப்படி? அப்ப அந்த பேங்கை நம்ம தட்டி கேட்டு தானே சார் ஆகணும். ஆனா அவங்க ஆன் டியூட்டில தானே சார் இந்த தப்பு பண்ணாங்க. அப்ப அந்த பேங்க் தானே சார் இதுக்கு பதில் சொல்லணும். நீங்க இவ்வளவு பெரிய சஃபரிங் கொடுத்துருக்கீங்க, போய் பர்சனலாவது ஒரு ஒரு விஷயத்த வந்து கன்வே பண்ணிட்டு வாங்க. அந்த இடத்துல அவங்களால இருக்க முடியலன்னு சொல்றாங்க சார். இப்ப என்ன வீடு காலி பண்ண சொல்றாங்க சார், நாம எங்க சார் போறது? சார் நல்லா இருக்கவங்களுக்கே வீடு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் சார். ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லயுமே வந்து விமன் 1098க்காக நான் அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கேன் சார். எனக்கே இந்த மாதிரி நிலைமை. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க மேடம். நீங்க எதிர்பார்த்தது கூடிய விரைவில் நடக்கணும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன் இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. அதுவும் கண்டிப்பா இனி நடக்கக்கூடாது அப்படின்றதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பும். ரொம்ப நன்றி மேடம், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ ப்ரோ. எனக்கு தேவையான விஷயம், இந்த மாதிரி யாரையும் பண்ணாதீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கொடுத்திருந்தாங்க சார். நம்ம செய்திகள்ல வந்து நிறைய செய்திகள்ல வந்திருக்கு, ஏன் கடன் வாங்கினேன், கடன் வாங்காம சைக்கிள் ஓட்டிட்டு போக வேண்டியது தானே, இவ்வளவு பெரிய உடம்பு சைக்கிள் ஓட்டிட்டு போக முடியுமா சார்? யோசிக்கணும்ல. ஏதோ கமெண்ட் போடுறோன்னு போடக்கூடாது இல்ல. இன்னைக்கு கடன் வாங்குறோம், நாளைக்கு செத்து போயிடுவோம்னா கடன் வாங்குறோம், நல்லா வாழ்ந்து அதை கட்டிடலான்னு தானே வாங்குறோம். அப்புறம் ஏன் சார் இந்த கேள்விலாம்? எல்லாருமே சேர்ந்து அவங்கள கேளுங்க, பேங்க்காரவங்களை கேளுங்க. பேங்க்ல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் இதுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ அவங்க கமெண்ட்ஸ் போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மள மாதிரி பாதிக்கப்பட்டவங்க அடுத்தவங்க யாரும் பாதிக்கப்படாத அளவுக்கு ஏதோ ஒரு சின்ன அவேர்னஸ் தான் நம்மளால கொடுக்க முடியுது. பேங்க்ல உட்கார்ந்தோம், ராத்திரி 10 மணி வரைக்கும் உட்கார வச்சாங்க. வேவர் எடுத்து பேமெண்ட்டை பண்ணி சார் வந்து இல்ல நீங்க அந்த வண்டியை கொடுத்தே ஆகணும், அவங்களால வேற எந்த வெஹிக்கிள்ல டிராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபாய் கட்டி வெளியில கூட்டிட்டு வந்துட்டாரு. அதுக்கான தீர்வு அது கிடையாது. எனக்கான தீர்வு அது கிடையாது. நீ வண்டி எடுத்துட்டு போனாலும் அந்த காசை நான் கட்டியிருப்பான்ல. பேமெண்ட் பண்ணி வண்டி எடுத்துட்டு வந்தாச்சு நேற்று நைட்டே. அதுக்கான தீர்வு அது கிடையாது. நான் என்ன ஏன் அசிங்கப்படுத்தினாதான் என் கேள்வியே. நான் உங்ககிட்ட சொல்லலைன்னா பரவாயில்ல, சொல்ற மறுநாள் காலையில வந்து நீ இந்த மாதிரி செய்ய வேண்டிய வேலை என்ன? இத்தனை பேரை கூண்டாஸ் எல்லாம் கூட்டி வர வேண்டிய காரணம் என்ன? ஒரு வண்டியை ரெக்கவர் பண்றதுக்கு, ஒரு மொடமான பொண்ணுகிட்ட இருந்து ஒரு வண்டியை ரெக்கவர் பண்றதுக்கு 15 பேர் வேணுமா உனக்கு? அது ஆசை ஒரு லேடி நீ பண்ணிருக்க, எதுக்காக அந்த வேலையை பண்ற? 31ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க ப்ரோ. 30ஆம் தேதி காலையில நீ வண்டி எடுக்கணும்னு அவசியம் என்ன இருக்கு?
அவ்வளவு ஹராஸ்மெண்ட் கொடுத்து அவ்வளவு அராஜகமா நீ வண்டி எடுத்துட்டு போகணும்னு ரீசனே இல்லையே. எடுத்துட்டு வந்து விட சொல்லும் போது நாங்க விட்டுற போறோம், அவ்வளவுதான். இப்போ பணம் கட்டி வண்டி எடுக்கும்போது என்ன பதில் சொன்னாங்க? இதெல்லாம் கேட்டிருப்பீங்கல்ல கண்டிப்பா. அது என்ன பதில் வந்துச்சு பேங்க்ல இருந்து? சார் அங்க வந்து பேச சொல்லுங்க சார் அப்படின்னா, மேடம் அப்படிலாம் வர மாட்டாங்க மேடம், ப்ளீஸ் மேடம் அப்படிலாம் வர மாட்டாங்க மேடம், இதுதான் சார் சொல்றாங்க. ஈவன் ஒருத்தர் கூட நான் சொல்ல, இது நான் உங்ககிட்ட பர்சனலா சொல்றேன், இன்டர்வியூக்காக சொல்ல. ஈவன் ஒருத்தர் கூட ஒரு வாட்ஸ்அப்ல, அதாவது ஒரு நாளைக்கு 100 கால் பேசுவாங்க. 100 கால் எப்ப கட்டுவீங்கன்னா, ஈவன் ஒரு மெசேஜ் கர்டசிக்காக அந்த பொம்பளை அவ்வளவு வந்து இதுவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி கூட கேட்கலப்பா. இது வரைக்கும் ஒரு சாரி கேட்கல. அப்ப என்ன வேணாலும் செய்யலாம், யாரும் கேட்கறவங்க கிடையாது, வேவர் பண்ணி கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. அது என்னோட தீர்வே கிடையாது. நீ ஏன் என்ன அசிங்கப்படுத்தினா நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேனே. கடன் கட்டலையா, உனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா நீ ஒரு வேலை அசிங்கப்படுத்தினா கூட அது நியாயம் நினைச்சுக்கலாம். அதுக்கு கூட உனக்கு ரூல்ஸ் கிடையாது. கடன் கட்டலன்னா லீகல் நோட்டீஸ் கொடுக்கணும். நீ எனக்கு சரண்டர் காப்பி எடுத்துட்டு வந்து கொடுத்து நீ உன் வண்டி எடுத்துட்டு போகணும், இல்லன்னா எடுத்துட்டு வந்து சப்மிட் பண்ண சொல்லணும், இல்ல லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இது எதுவுமே செய்யலையே. நீ செய்யாம 30ஆம் தேதி வந்து காலையில வண்டி எடுத்துட்டதுக்கு அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட்டோ சரண்டர் காப்பியோ கொடுத்தா நீ புத்திசாலியா? ஓகே மேடம்.